என் பொண்ணு நினச்சுன்னா நம்ம கொஞ்சம் எதுவுமே பண்ணாங்க. என் மகள் நினைத்தால் தானாக அவள் பிறந்த பின் தான் என் வாழ்க்கையிலே மொத்தமாக ஒரு வெளிச்சம் வந்தது. அந்த வெளிச்சம்தான் ஒளியாக மாறியது. உங்களுக்கு உங்க அத்தை 8 வயசுல நீங்க கேமராமேன் ஆகணும் அப்படின்னு ஒரு கேமரா வாங்கி பரிசு கொடுத்தாங்களா? உங்க அத்தைக்கு நீங்க என்ன பரிசு கொடுத்தீங்க தெரிஞ்சுக்கணும் சார். எங்க அத்தை இல்லைங்க, எங்க ஆத்தா கொடுத்தாங்க. காரணம் எதுவுமே உருப்படாத ஒரு பையனுக்கு ஏதாவது ஒரு தாய்க்கு தான் தெரியும். தாய்க்கு தெரியாது எதுவுமே கிடையாது. எதுவுமே இப்படி இருக்கானே, எல்லாத்தையுமே ஜீவன் வாங்குறானே, பூஜ்யத்துக்கு கீழே ஒன்று வராதா அப்படின்னு நினைக்கிற ஒரு தாய்க்கு நான் கொடுத்து வச்சதுதான். என் தாய் தான் என் கடவுள். ஒரு கேமராமேன் எப்பவுமே வெளிச்சத்தை தான் விரும்புவாங்க, அதிகமா பேசுவாங்க. ஆனா நீங்க மட்டும் ஏன் சார் இருட்டை மட்டும் தேர்ந்தெடுத்து படம் பிடிச்சீங்க? இருக்கின்றது புரியலையே, யாருமே புரியலையே. காலத்தின் கட்டாயம் அது. இப்போ டிஜிட்டல் யுகம் வரும்போது இருப்பு என்பது ஒரு யுகம், ஒரு வெளிப்பாடு. ஒரு காலத்தில் இருப்பு என்பது ஏனென்றால் தியேட்டரில் படம் பார்க்கும் பொழுது, மிகப்பெரிய ஸ்கிரீனில் படம் பார்க்கும் பொழுது, அது ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது அதனுடைய வெளிப்பாடே வேறு மாதிரி இருக்கும். அதற்காக என்னை நான் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை. நான் என்ன மாதிரி நினைத்தேனோ அதைதான் செய்தேன். காலம் கடந்து அதை போற்றினார்களோ போற்றவில்லையோ அது வேறு விஷயம். அதை பற்றி நான் ஒரு நிமிடம் கூட எண்ணவில்லை. காரணம், ஒளி என்னுடைய தாய்.